லக்கேஜ் யாருது? யாருது லக்கேஜ்? லக்கேஜ் குடுமிக்கார யாருது லக்கேஜ்? உன்னோட தானா? எங்க போகணும்? வீட்டுக்கு போறோம். இந்த குசும்பு தான் வேணாங்கிறது. கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லியா? ஏய், உனக்கு குசும்பு அதிகமா எனக்கு அதிகமாடா? எங்க அப்பா ஆத்தா நாட்டாங்கோயில்ல நேர்ந்து நேர்ந்து பெற்றிருக்கிறாங்க. அந்த பேரையும் எனக்கு வச்சிருக்கிறாங்க. சின்னவங்க பெரியவங்க மரியாதை எல்லாம் போச்சு. இருங்க, உட்காருங்க. மாலகம்பட்டி பிரிவு தானமா இறங்க இறங்க இறங்க. மூஞ்சு கொஞ்சம் கூட வலசு வித்தியாசமா பேசுற பேச்ச பாருங்க. ஊரு வந்துருச்சு. சும்மா நிறுத்த பண்ணிக்க. போலாம் காணாவளுக்கு ஒரு ஜிடி போட்டுங்க. அண்ணா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்கண்ணா. யாருப்பா அது? யாரும் ஒட்டிக்கிட்டு இறங்கலையே. யாரு? தாய்மங்கலம் போற யாரும் இறங்கல. என்ன நீங்க 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 பரீட்சைக்கு படிக்கிறாரு கண்டக்டர் சார். தாயமங்கலம் வரும்போது கொஞ்சம் சொல்லுங்க. தாயமங்கலமா போயாச்சு. திரும்ப வர்றப்போ சொல்றேன். ஸ்டாப்பிங் தாண்டி வச்சா ஏங்க ஒரு இடத்துக்கு போற சொல்லல. பஸ்ல என்ன படிப்பு? படிச்சவங்களே இப்படித்தானா? இறங்குங்க இறங்குங்க இறங்கி ஒரு மூணு உட்காந்து படிச்சுட்டு அப்புறமா போங்க. ஒன்னும் அவசரம் இல்லை. போங்க போங்க. முதலகம்பட்டி தாயமங்கல் பிரிவு யாரை இறங்குங்க. தாயமங்கலம் நானும் நான் அந்த ஊருக்கு புதுசு. தாயமங்கலத்துக்கு வழி தெரியல, அதான் உங்களை கேட்டு. நான் வழி சொன்னா நீங்க ஊர் போய் சேர 2 நாள் ஆகும். ஏங்க அவ்வளவு தூரம் நடந்தா போகணும்? தூரம் இல்லைங்க, எனக்கும் தெரியாது. நான் உங்க கேஸ் தான். சரி வாங்க, வழியில யாராவது வச்சு போ. ஏங்க தாயமங்கலத்துக்கு இந்த வழியா தானே போகணும்? ஆமா. நீங்க யாரு? நான் தாயமங்கலத்துக்கு புதுசா வாத்தியாரா வந்துருப்பா. வாத்தியார்? ஆமா. ஊர்ல ஒரு வயலையும் ஒழுங்கா ஆடு மாடு மேய்க்க விட மாட்டேன் போல் இருக்கு. என் வேலையில் அதுவும் ஒண்ணு. நான் சமூக சேவைக்கு. இந்த வில்லேஜ்ல 5 மாசம் கேம்ப். அப்போ ஊர்ல ஒரு ஆள் விடாம பேட்டி கேட்க போறீங்க? முதல் ஆளை சந்திச்சதே இவ்வளவு த்ரில்லிங்கா இருக்குன்னா நான் ஒழுங்கா ஊர் திரும்புவானாங்கிறது சந்தேகம் தான். பிள்ளையார் பந்து புடிச்சுக்க பந்து வாய்க்கா. ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அழாதப்பா, ஒண்ணும் பண்ண மாட்டான். இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி விளையாட்டு விளையாடும் போது ரொம்ப ஜாக்கிரதை விளையாடணும். என்ன? ஆமா, தாயமங்கலம் போர்டு போட்டுருக்குது. இந்த பக்கம் ஒரு பாதை போகுது, இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. ஊருக்குள்ள போறது எப்படி போகணும்? 2 வரல ஒரு வரல தொடுங்க சார். எதுக்குப்பா? தொடுங்க சார். சரி. அப்ப இந்த வழியா போங்க சார். அப்பதான் சார் உங்களுக்கு கிட்ட. ஓ, பையன் ஜோசியம் பாத்தீங்களா? வரப்பா. சார், ஊசி போட வந்திருக்கீங்களா அம்மா குத்த வந்திருக்கீங்களா சார்? இல்ல இல்ல, இந்த ஊர் ஸ்கூலுக்கு நான் புதுசா வந்திருக்கிற வாத்தியார். கிண்டலா? 2 கையில சொம்பு வச்சுட்டு அப்படியே வணக்கம் சொல்றது? என்ன பெரியவர கொஞ்சம் வருவார். என்ன மீச எப்படி பூ பழம்லாம்? பையனை கல்யாணங்க. பையனா? பெரியவர் உள்ள குளிக்கிறாரு சொன்ன அப்புறம் ஐயா வருவார்ல. வணக்கங்க. என்ன பூசாரி? ஒண்ணுமில்ல, நாளை கழிச்சு 7ஆம் நாள் கோயில்ல சாட்டுக்கம்ம நடனம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, சின்னான்ட்ட சொல்லி சமுக்கடிக்க சொல்லுங்க. சரிங்க. வசூல்லாம் எப்படி இருக்கு? ஏதோ 10 பத்தாம தான் இருக்குதுங்க. கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் வாங்க, ஆக வேண்டியது கவனிப்போம். வரேங்க. போங்க. வாயா.
ஐயா நமஸ்காரம். குடியா? என்ன சாத்தப்பா பத்திரிகையோட வந்திருக்க? பொண்ணு கல்யாணமா? என் பையனுக்கு கல்யாணங்க. ஐயா கிட்ட முதல் பத்திரிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஐயா காலையில் வந்து நமஸ்காரம் வைக்கிறான். நல்லா விடுறா. நல்லாரு நல்லாரு. அம்மாவாசை இந்த இது கொடு. வரேனுங்க. ஓ, பையன் தூங்கிட்டான், எழுப்பி கூட்டிட்டு போ. நான் எந்திரிச்சு வர மரப்பை அவனை போலாம். ஏய், ஒப்ப இந்த பக்கம் போறான்டா. அங்க எங்கடா போற? அம்மாவாசை ஐயா வேற யாராவது வந்திருக்காங்களா? இருங்க, பாத்துட்டு வர்றேன். ஆ, ஊருக்கு புதுசா வாத்தியார் வந்திருக்காருங்க. வர சொல்லு. வாங்க. கொஞ்சம் நில்லுப்பா. தண்ணி கொடு. கலட்டுங்க, செருப்ப கலட்டுங்க. வாத்தியாருன்னா வயசான ஆளா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க கொஞ்சம் வயசு ஆளா இருக்கிறீங்க. வாங்க வாத்தியார். வணக்கங்க. என்ன பேரு? சண்முகமணி. மணியான பேர். மற்ற விஷயங்கள்லயும் அப்படி இருக்கணும். நல்ல வாத்தியார்னு பேர் எடுத்து நல்லா இருக்கணும். அம்மாவாசை ஐயா வாத்தியார அழைச்சிட்டு போறேன். போயிட்டு வரேங்க. நல்லது. வாத்தியாரே, இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஐயோ, அதாவது என்ன பண்றான்? பெருசா ஒண்ணு இல்ல, இந்த உடம்புல பட்ட அரிப்படுக்கு மேல மப்பட்டாந்த தேய்ச்சி விளையாட குழந்தை. இந்த ஆளு ஒரு மாதிரியா? செத்த முன்னால வீட்டுல பாத்தீங்களா, அவர் பெரியவரு, இவரு சின்னவரு. புள்ள இல்லைங்கிற குறைய தீக்க ஏறாத மலையெல்லாம் ஏறி ஏறி கும்பிட்டாரு. கடைசியில மலையில் இருக்கிறதே மகனா வந்து பிறந்துருச்சு. பேசுறாத. ரெங்கசாமி டீச்சர், எங்க தோட்ட தக்காளி டீச்சர். அப்படியா? ரொம்ப சமத்து, நல்ல பையன். போய் உட்காரு போ. கலாவதி உள்ளேனம்மா. எங்க தோட்டத்து கத்திரிக்காய் டீச்சர் இது. அப்படியா? தங்கம், போய் உட்காரு போ. டீச்சர், எங்க டீச்சர் புளியங்க கேட்டாங்க. இந்த புளியங்க. அறம் செய்ய வீரம். டேய் படிங்கடா. ஆறுவது சினம், இயல்வது கரை. ஏய் முத்து பேசி அங்க என்னடி செய்ற? கொத்தி ஆட்றேன் டீச்சர். அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய டேய் படிங்கடா. ஆறுவது சினம். சார், இப்படிதான் பாடம் நடத்துறதா? பக்கத்துல நாங்களும் இருக்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தை வீல் வீலும் கத்தவும் நாங்க என்னமோ ஏதோ ஒண்ணு பயந்து போயிட்டோம். பாடம் நடத்துறதா இருந்தா கொஞ்சம் சத்தம் இல்லாம நடத்துங்க. உட்கார. அந்த டீச்சரோட மாச்சுக்காங்க. அந்த டீச்சர் இந்த ஸ்கூல் பெரியவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. சரசு, என்ன ஏசமா? உன் வயசுல இப்படி உடம்பெல்லாம் தெரிகிறது மாதிரி கிழிஞ்ச ரவிக்கையோட வந்து நின்னா என்ன மாதிரி கிழவனுக்கு கூட தப்பான ஆசையெல்லாம் தூண்டி விடும் இல்லையா? தப்பு தாங்க, ஏதோ இல்லாத குறைதான். உன்னை நான் வேலைக்கு வச்சுக்கிட்டதுக்கு ஒரே காரணம் மாரடைப்புல செத்து போன என் பொண்டாட்டி மீனாட்சியே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருந்ததுதான். நீ என்னன்னா இப்படி அரைகுறையா வந்து நின்னுகிட்டு சேச்சே. இந்த பாரு, உள்ள அலமாரியில அவ ரவுக்கே புடவையெல்லாம் இருக்கு, போய் எடுத்து போட்டு. வயசுக்கிட்ட வந்த பேச்ச பேசுறா. இவள ஊருக்குள்ள விட்டதே தப்பு. ஆமாங்கிற. என்னம்மா இங்க சத்தம்?
ஊருக்குள்ள வந்து 1-2 குழந்தைங்களோட நிறுத்திக்க சொல்றேன். ஆம்பளை நாங்க கேட்டா காரு துப்ப மாட்டாங்க. கேட்டீங்களோட நியாயத்தை. சரி, சரி, நீங்க ஐயோ, போங்கம்மா. கண்ணாடி, மூஞ்ச பாரு. போம்மா. வாங்க. முதல்ல ஐயாவை கேட்காம நீங்க இந்த ஊருக்குள்ள வந்தது தப்பு. ஐயா யார் தெரியுமல்ல? ஐயா தான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன். சாமி ஒரே இடத்துல இருக்கிறதுனால கோவிலை கட்டிட்டாங்க. ஐயா ஒரு இடத்துல நிக்க மாட்டார், அதனால கோவிலை கட்டல. அமாவாசை உள்ளத சொல்றேங்க. ஐயா ஒரு நடமாடு தெய்வம். அமாவாசை உள்ளத சொல்றேங்க. நமஸ்காரம் பண்ணிக்குமா? வணக்கம் சார். பரவாயில்லம்மா. கர்ப்ப தடைங்கிறது அத்தியாவசியமான ஒண்ணுதான். ஆனா பழைய சம்பிரதாயங்களே ஊறி போன இவங்களுக்கு அதை எப்படி பக்குவமா எடுத்து சொல்லணுமோ அப்படி சொல்லணும். கட்டாயப்படுத்தி கூட சொல்லல சார். இவர் என்ன சொல்றாரோ அதுதான் இந்த ஊர் ஜனங்களுக்கு வேதவாக்கு. அமாவாசை உள்ளத சொல்றேங்க. முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் உங்களை வச்சு சொல்லியிருப்பேன். குழந்தை, உனக்கு எப்போ எது வேணும்னாலும் கூச்சப்படாம என்ன வந்து கேளு. தேவைப்பட்ட வர்றேங்க. தேவைப்படுமே. அமாவாசை உள்ளத சொல்றேங்க. வர்றேங்க. நல்லது. குழந்தை எங்க தங்கி இருக்க? ஊர்கோடியில இருக்க குவார்டர்ஸ்ல தங்கி இருக்கேன். அமாவாசை நம்ம இடம்தான். இந்த பிரசாதத்தை கொண்டு போய் வீட்டுல வை. இந்த சின்ன பையன் எங்க போயிட்டான்? அவனை வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போய் சொல்லு. நான் நம்ம அள்ளி நேரத்துக்கார வீட்டுல காது ஊத்துன்னு வந்து நேர சொன்னாங்க. ஒரு 8 போயிட்டு வந்தேன். சரிப்பா.